இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயோ M1 மைக்கோட அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதில் அதுக்குள்ளே ஒரு பிளாக் கவர் இருக்குங்க. அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக கேட்லாக் இருக்குங்க, அதையும் ஓரமாக வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது போயோ ஸ்டிக்கர் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது வாரண்டி கார்டு இருக்குது. பாக்ஸில் அவ்வளோதாங்க, இது 4 மட்டும்தான் இருக்குது. சரி, பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு வாரண்டி கார்டை செக் பண்ணி பார்க்கலாம். வாரண்டி கார்டில் உள்ளே இருக்கிற சைடில் வந்து சைனீஸ் லாங்குவேஜ் இருக்குது. ஓகே, பேக் சைடு இங்கிலீஷில் இருக்குங்க. இதுபோல் சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்தால் ஒரிஜினல் ப்ராடக்ட்டு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு அத்தாச்சிங்க. சரி, இதை ஓரமாக வச்சிடலாம். இது போயோ ஸ்டிக்கரு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பேக்கில் எதுவுமே இல்லை. சரி, இதையும் ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது கேட்லாக்கு. இந்த மைக்கெலாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, சைனீஸ்லேயும் இருக்குது. ஓகே, இது போல் டபுள் லாங்குவேஜில் இருக்குது, 14 பக்கமும் இருக்குது. ஓகே, இது போல் டபுள் லாங்குவேஜில் 14 பக்கம் இருந்தது அப்படின்னா இதுவும் ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கான அத்தாச்சுங்க. அடுத்தது இந்த பிளாக் கலர் கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, மைக்கோட ஒயர் லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்கும் போல், சூப்பராக இருக்குங்க. சரி, அதுக்கடுத்ததான் இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தலாம். இந்த மைக்குக்கு அடிஷ்னலாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. மைக் சென்டரில் பாருங்கள், QR கோட் லேபிள் இருக்குது. ஓகே, கேமராவுக்கும் இதுக்கும் ஒரு பட்டன் இருக்குது. ஆடியோ ஜாக் பின்னு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்லாம் இது உருவிட்டு வந்துடும். பேக் சைடு இருக்கிற அந்த கவரு. மைக்கும் சூப்பராக இருக்குது. எல்லாமே பிளாஸ்டிக்கில் மோல்டு பண்ணியிருக்காங்க. அதனால் மைக்கில் வந்து எந்த ஒரு நாய்ஸும் வராதுன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பேக் பண்ணி இது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கான கவர் பாருங்கள், நல்ல குவாலிட்டி. இதுக்குள்ளே இந்த மைக்கை வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இந்த கவரில் ஒரு QR கோட் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி எப்படி இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லேடியோட பிக்சர் பாருங்கள், நல்லா ஹெச்டியாக இருக்குது. இதுவும் இந்த ப்ராடக்ட் ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கான இதுதான். இது சிலிக்கா செல்லு, இந்த ப்ராடக்ட் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இதுதாங்க ஆம்பிள்பேர் ஜாக்கு. இந்த மைக்கை டைரெக்டாக கூட நம்ம ஆம்பிள்பேரில் யூஸ் பண்ணி பேசிக்க முடியும். இதனுடைய குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. மைக்குக்கு சென்டரில் ரவுண்டாக ஒரு பட்டன் கூட வச்சுருந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போடுறதுக்கான இந்த பேட்டரி இது. இதை எப்படி யூஸ் பண்ணி பிசியில் இந்த மைக்கை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த செல்லை கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். அடுத்தது நாய்ஸ் ரிமூவர் ஸ்பாஞ்சு, அதாவது மைக் கவருங்க. இது சின்னதாக அழகாக இருக்குது. ஓகே தான். மைக் கிளிப்புங்க, இது காலர் கிளிப்பு. இதுவும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் போயோ M1ஓட கேட்லாக் இது. இது போயோ ஸ்டிக்கரு நல்லா இருக்குது. ஆனால் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தெரில.
இதாங்க போயோ குவாலிட்டி சர்டிஃபிகேட்டு சூப்பராக இருக்குங்க. பேக் சைடு வந்து பாருங்கள் சைனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. இது ஒரிஜினல் ப்ராடக்ட்டுங்கிறதுக்கு இதுவும் ஒரு அத்தாட்சி. அடுத்ததாக வாரண்டி கார்டு. இது நம்ம முன்னையே பார்த்தாச்சு. சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்தது அப்படின்னா நம்ம வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சி இதுவும் கூட. பாருங்கள் உள்ளே வந்து சைனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. அதுவே ஆப்போசிட் சைடு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. இந்த QR கோட் லேபிளை வச்சு எப்படி இந்த ப்ராடக்ட் ஒரிஜினலாக அல்லது டூப்ளிகேட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லேபிளுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் லேயர் இருக்கும். அதை அப்படியே உரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு QR கோடு இருக்கும். அதுக்கு கீழே ஒரு 16 டிஜிட் செக்யூரிட்டி கோடும் இருக்கும். இதை வச்சு எப்படி இந்த ப்ராடக்ட் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் மொபைலில் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு இப்போ எல்லா மொபைல்லையுமே இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ண லேபிளில் ஒரு QR கோடு இருந்தது பார்த்தீங்களா, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். இது போல் ஒரு வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே கோ டு வெப்சைட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இது போல் போயோவோட ஆஃபீஷியல் வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும். அதில் ப்ளீஸ் என்டர் யுவர் 16 டிஜிட் செக்யூரிட்டி கோட் அப்படிங்கிறதுக்கு கீழே உள்ள இந்த பாக்ஸில் நம்ம QR கோடு ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உள்ள என்கொயரி அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது போல் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இந்த கொஸ்டின் மார்க் போயிட்டு ஒரு க்ரீன் கலர் டிக் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்கள், க்ரீன் கலர் டிக் மார்க் வந்துருச்சு. அப்போ இந்த ப்ராடக்ட் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி போயோ தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதுபோல் நீங்களும் போயோ M1 மைக்கோட ஒரிஜினல் வெர்ஷன் வாங்கணும் அப்படின்னா நான் அமேசான் தளத்தில் தான் வாங்கினேன். நான் பை பண்ண அந்த லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீராமு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.